அவர் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தூக்கி அடிப்பாங்களா? பொதுச் செயலாளர் பதவி யார் தூக்கி அடிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? யாராலையும் முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால தான் அவர் முதலில் தாவேகாவுடன் கூட்டணி பேசினார், பாஜகவுடன் கூட்டணி பேசினார், பாமக உள்ள கொண்டு வந்தார். அவருக்கு அவருடைய பலம் பலவீனம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நீங்க பாருங்க, வேற யாரு ஜெயலலிதாவே செய்ய தயங்கிய விஷயம் நேற்று இவ்வளவு எம்எல்ஏ 27 எம்எல்ஏ அதிமுக தலைமைக்கு எதிராக பொற்கொடி தூங்கினோன்னு சாயந்தரம் வந்து ஒரு 4 பக்க அறிக்கையில எல்லாரையும் பதவி விட்டு தூக்குனார். ஆனா பதவி விட்டு தூக்கினார். ஆனால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் இருந்து அவரார தூக்குவதற்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? அது இருக்கா? யாராக இருந்தாலும் எடப்பாடியோட இடத்துல அப்படி இருந்தவங்க அப்படிதான் செய்வாங்க. இந்த மாதிரியான ஒரு அதிரடி நடவடிக்கையை திமுக செய்ய முடியல. இன்னைக்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு, நான் இனிமே தான் வந்து யாரெல்லாம் வந்து கட்சி விரோதமா செயல்பா அதெல்லாம் உண்மைதான் நாங்க எடுத்து பார்க்கணும்னு சொல்றாரு. ரைட் சார். எடப்பாடி என்ன எம்ஜிஆரா இல்ல ஜெயலலிதாவா சார்? இல்ல கரிஸ்மாட்டிக் லீடரா சார்? நிச்சயமா இல்ல. ஆனாலும் அதிமுகவில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தெரிந்த ஒரே முகம் எடப்பாடி தானே சார். அந்த கட்சியின் தொண்டர்கள் சார், கட்சி அதிமுக தொண்டர்கள் சார், அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு வெக்ஸாகி போயிருக்காங்க சார். வெறும் தோல்வி தோல்வி தோல்வி. கூட்டணி கட்சியான பாஜக ஒரு இடங்களில் கூட ஓட்டு போட்டல, பாஜகவினரே விசிலடித்தார்கள். ஆமா, நீ அண்ணாமலையை நீங்க செஞ்ச துரோகம் தானே, அதே எடப்பாடி தானே. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எழுத்தாளர் ராம்கி அவர்கள் சந்திப்பு வாருங்கள் சார். வணக்கம் சார். சார், உண்மையில் எடப்பாடி திருந்து மாட்டாரா இல்ல அவர் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தூக்கி அடிப்பாங்களா? பொதுச் செயலாளர் பதவி யார் தூக்கி அடிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? யாராலையும் முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியா சார்? அவர் இந்த வாய்ப்பை வந்து அரசியல் வாய்ப்பை நல்லா சரியாக பயன்படுத்தி கொள்றதான் நினைக்கிறேன். அவருக்கு நல்லாவே தெரியும், நம்மளால் வந்து மற்ற கட்சிகள் ஒத்துழைப்பு இல்லாமல் நம்மளால் ஒரு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால தான் அவர் முதலில் தாவேகாவுடன் கூட்டணி பேசினார், பாஜகவுடன் கூட்டணி பேசினார், பாமக உள்ள கொண்டு வந்தார். அவருக்கு அவருடைய பலம் பலவீனம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்மளால வந்து மற்றவங்க ஒத்துழைப்போட தான் போக முடியும். அப்போ நம்ம கட்சியில் நமக்கு எதிராக திரும்பும் போது முதல்ல நம்ம கட்சியை நம்ம காப்பாற்றியாக வேண்டும். நீங்க பாருங்க, வேற யாரு ஜெயலலிதாவே செய்ய தயங்கிய விஷயம் நேற்று இவ்வளவு எம்எல்ஏ 27 எம்எல்ஏ அதிமுக தலைமைக்கு எதிராக பொற்கொடி தூங்கினோன்னு சாயந்தரம் வந்து ஒரு 4 பக்க அறிக்கையில எல்லாரையும் பதவி விட்டு தூக்குனார். ஆனா பதவி விட்டு தூக்கினார். ஆனால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் இருந்து அவரார தூக்குவதற்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? அது இருக்கா? அதே செங்கோட்டையன் தேவர் ஜெயந்தியும் போது ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் இணைந்து எப்படி பேசலான்ட்டு எந்த விதமான இது எல்லாம் முன்னறிப்பு தூக்குனார்ல, அந்த தைரியம் இப்ப இருக்கா? இல்ல, அதுல வந்து நீங்க முதல்ல அவர் பேசும்போது அவருடைய பதவியில இருந்து தூக்குனார். அவர் அடிப்படை தொண்டரா தான் இருந்தார். 1 மாதம் டைம் கொடுத்தாரு அவருக்கு. நீங்க கட்சி விரோத நடவடிக்கைகள் இல்லாம அப்ப அதையும் தாண்டி அவர் போய் டெல்லியில பார்க்க போறேன்லாம் போகும்போது தான் அவர் அடிப்படை உறுப்பினர் தூக்கினார். ஒரு டைம் கொடுத்தாரு. அந்த டைம் அன்னைக்கு 1 மாதம் தான் செங்கோட்டையன் கிடைத்தது. இவர்களுக்கு பல வருடங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றது சரி, அடிப்படை உறுப்பினர்கள் உடனடியாக தூக்க மாட்டாங்க. ஆனா இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கட்சிக்கு. இப்ப பாருங்க, நீங்க பெரியவர்கள்லாம் இருக்காங்க, நீங்க எத்தனை வருஷம் எம்எல்ஏ இருந்திருக்கீங்க, மார்சலாதீங்க, நீங்களாம் ஒதுங்கிருங்க, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம்னு சொன்னா இவங்க ஏற்றுக்கொள்வார்களா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளிருக்க மாட்டாங்க. நிச்சயமா ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னைக்கு இவங்க இப்படி ஒரு தப்பான ஆட்டத்தில் போய் விஜய்க்கு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்க போனோன்னே அந்த இடத்துல வந்து கட்சி மாவட்ட செயலர் பதவியெல்லாம் 26 மாவட்ட செயலர் பதவி இப்போ வந்து வேக்கன்ட். அதே இடத்துல இவருடைய இல்ல அதே எடப்பாடி தான் என்ன பண்ணாரு? ஜெயலலிதா எம்ஜிஆர் என்ன சொன்னாங்க? திமுக என்ற தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட திமுக கூட ஏடிஎம்கே இணைஞ்சு ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சாரா சார்? சரி சார், அதே சண்முகம் தான் சொல்றாரு. இதெல்லாம் சொன்னாரு. ஆனா சொல்லிட்டு இப்ப சண்முகமே தடுமாறு. என்னன்னா அவர் முதல்ல அப்படி சொன்னாரு, அப்புறம் திருமாவளவனை வந்து முதல்வராக ஏற்றுக்கொள்வதற்கு நாங்க ஒரு ப்ரொபோசல் இருந்ததெல்லாம் சொல்றாரு. ஆக மொத்தம் இவர்கள் எல்லோருமே அது உடன்பாடாக 6 நாள் இருந்தாங்க. அது நடக்கல. விஜய் வந்து பதவியேற்று முதல்வராக வந்து விட்டாரு அப்படிங்க போதுதான் இவர்கள் திரும்ப வந்து பேக் அடிச்சு இல்ல அப்படிங்கிறாங்க. இல்லையே, அவர் உண்டு சண்முகம் என் குழந்தை மீது தலை மீது சத்தியம் வச்சு சொல்லி இருக்காரு. யாரும் மறுக்கலையே, எடப்பாடி இதுவரைக்கும் மறுக்கலையே. அப்படி ஒரு முயற்சி நடக்கவே இல்லை என்று எடப்பாடி மறுக்கவே இல்லை. இன்னைக்கு எடப்பாடி சொல்லிக்கிற விஷயங்களும் சரி, கேபி முனுசாமி சொல்ற விஷயங்களும் சரி, நீங்க வந்து தலைமைக்கு எதிராக போயிட்டீங்க அப்படின்னா அப்ப
நம்ம ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். அதாவது இது ஒரு வாய்ப்பு மாதிரி. இப்போ நீங்கள் 26 மாவட்ட செயலாளர்கள், புதிய மாவட்ட இளைய தலைமுறையை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் இன்னைக்கு அதிமுக 26 பேர் கிடைக்கிறாங்க. 120 மாவட்ட செயலாளர்கள் இடத்துல ரொம்ப ஈஸியா அதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர, அதாவது தன்னுடைய பதவியை அதிமுக என்ற கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை தக்க வச்சதுக்கு இதெல்லாம் செய்யறாரு. யாராக இருந்தாலும் எடப்பாடியோட இடத்துல அப்படி இருந்தவங்க அப்படிதான் செய்வாங்க. இந்த மாதிரியான ஒரு அதிரடி நடவடிக்கையை திமுக செய்ய முடியல. இன்னைக்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு, நான் இனிமேதான் யாரெல்லாம் கட்சிக்கு விரோதமா செயல்பா அதெல்லாம் உண்மைதான் நாங்க எடுத்து பார்க்கணும்னு சொல்றாரு. இதை உடனடியாக செய்ய முடிந்ததுல எடப்பாடியா? ரைட் சார். எடப்பாடி என்ன எம்ஜிஆரா இல்ல ஜெயலலிதாவா சார்? இல்ல கரிஸ்மாட்டிக் லீடரா சார்? நிச்சயமா இல்ல. ஆனாலும் அதிமுகவில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தெரிந்த ஒரே முகம் எடப்பாடி தானே. நீங்க எம்ஜிஆர் அளவுக்கு, ஜெயலலிதா அளவுக்கு, கலைஞர் அளவுக்கு, ஏன் ஸ்டாலின் அளவுக்கு கூட நீங்க எடப்பாடியை ஒப்பிட வேணாம். ஆனாலும் எடப்பாடியை தவிர்த்து விட்டு இன்னைக்கு அதிமுக தமிழ்நாடு தெரிந்த முகம் வேற யாருமே இல்லையே சார். அந்த கட்சியின் தொண்டர்கள் சார், கட்சி அதிமுக தொண்டர்கள் சார், அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு வெக்ஸாகி போயிருக்காங்க சார். வெறும் தோல்வி தோல்வி தோல்வின்ட்டு அப்படி இருக்கிறப்ப அந்த தொண்டர்கள்லாம் டைவெர்ட் ஆவாங்கல்ல, அப்படியே கொஞ்சம் டைவெர்ட் ஆகிருக்காங்கல்ல. இல்லை நிச்சயமா ஆவாங்க, இல்லை நான் அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் பெரும்பாலான திமுக பக்கம் தான் போவாங்க. தாவேகா பக்கம் போட்டாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள இடத்துல தாவேகாவும் இல்லை. அது நமக்கு தெளிவாக தெரியுது. நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமைக்கு அதிமுக வந்தே சேரும். ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் பழைய மாதிரியான செட்டப்பு. திமுக கூட டெக்னாலஜி யூஸ் பண்ணி புதிய இளைஞர் அணிக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பெண்கள் அணியை ரெஃபர் பண்ணாங்க. அதெல்லாம் அதிமுக செய்யவே இல்லை. இன்னைக்கு செஞ்சு தானே ஆகணும். இந்த தோல்விக்கு அப்புறம் நிறைய பாடங்களை எடப்பாடி கற்றுக்கொள்வார். ஆனாலும் அவர் சரியான பாதையில் போயிருப்பதாக நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க சொல்றீங்க அதிமுக தொண்டர்கள் தாவேகா பக்கம் போக மாட்டாங்க. ஆனா அவருடைய எம்ஜிஆரையும் விஜயும் கம்பேர் பண்றப்ப ஒரே இதுல போறாங்களா சார்? அடுத்த புது எம்ஜிஆர் மாதிரி தானே தெரியுறாரு. அனைத்து ஜாதியினர், அனைத்து மதத்தினர், பெண்கள், எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா அதே மாதிரி தான் சார் கொடுத்துருக்காங்க. பெரிய லெவல் பிரச்சாரம் செய்யல, பெரிய யாரும் வேட்பாளர். அப்படின்னா அவர் ஒரு புது எம்ஜிஆர் தானே. கரெக்ட், புது எம்ஜிஆர் தொண்டர் நினைச்சுப்பான். ஆனா அப்படிப்பட்ட தொண்டர் இன்னொன்று விஷயத்தையும் யோசிச்சு பார்ப்பான். அப்படி நாம ஒரு புதிய எம்ஜிஆர், இளைய எம்ஜிஆர் நினைச்ச ஒருத்தர் மற்றும் பலன்னு சொல்லி நம்மளை அவமரியாதை செய்தாரே, இவர் பின்னாடி நிக்கலாமான்னு ஒவ்வொரு தொண்டரை கேட்பான்ல. சார் அரசியல் நாகரிகமா அது? ஒரு இடத்தில் கூட அவர் அதிமுகவை முன்னிலைப்படுத்தவே இல்லை விஜய். ஆமா சார், அவர் கட்டமைச்சது கரெக்ட் தானே. இல்ல அது எப்படி நீங்க இல்ல அது கட்டமைச்ச, அதாவது திமுக பெஸ்ஸஸ் தாவேகான்ட்டு கட்டமைச்சார். இவர்தான் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்திலாவது நீங்க அவங்களுக்கான உரிய அந்த கௌரவத்தை கொடுத்துருக்கணும். நீங்க திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு மட்டும் தான் அந்த மொழியா அதிமுகவை மற்றும் சொல்லி உதாசீனப்படுத்தினீர்கள். இன்னைக்கு அதே அதிமுக ஆதரவு உங்களுக்கு தேவைப்படுகிறது இல்லை. இருக்கட்டும் சார், அதுல வெற்றி தான் எனக்கு முக்கியம். அவங்க தேர்தல் வெற்றி, அதாவது ஆன்டி டிஎம்கே ஓட்டு அப்படியே அறுவடை செஞ்சிருக்காருல்ல. எப்பயுமே அதிமுக வர வேண்டியது இந்த பக்கம் இது. அப்பனா அவர் கட்டமைச்சது கரெக்ட் தானே. அவருடைய ஸ்ட்ராட்டஜி அதுல எடப்பாடி கோட்டை விட்டுட்டாருல்ல. இல்ல நிச்சயமா நீங்க சொல்ற கருத்தை ஜென்சி இளைஞர்கள் கொண்டாடுவார்கள். வாட் ஏ ஸ்ட்ராட்டஜியா, வாட் ஏ ப்ரோ, எங்க ப்ரோட ஸ்ட்ராட்டஜி பிரமாதம்னு தாவேகா தொண்டர்கள் கொண்டாடுவாங்க. ஏன் மக்கள் பெரும்பாலான இளைய தலைமுறை மக்கள் கொண்டாடுவாங்க. ஆனா அதிமுக தொண்டர் மனதுல அந்த காயப்பட்ட வடு இருக்கு. இத்தனை நாள் 2-3 வருஷத்துல ஒரு நாளும் அதிமுக பத்தி, எம்ஜிஆருக்கு நீங்க மாலை போட்டீங்க, ஜெயலலிதாவுக்கு செங்கோட்டையன் வந்ததனால் வேறு வழி இல்லாமல் ஜெயலலிதாவுக்கும் நீங்க மாலையை போட்டீங்க. ஆனா எங்களை எல்லாம் மற்றும் பலன்னு காயப்படுத்தினீங்களே, உங்க பின்னாடி எப்படி நிக்கிறதுன்னு சார் நீங்க சொல்றது கரெக்ட்ன்றீங்க, அப்படின்றீங்க. நிச்சயமா சரி சார். நீங்க அதான் 2021ல 10.5 வன்னியருக்கு கொண்டு வந்த இடஒதுக்கினால தென் தமிழகத்தில் முக்குளத்தூர் வாக்கு போச்சு சார். அப்ப யாரு டிடிவியால 24 தொகுதி போச்சு. ஆனா இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்ன சார் ஆச்சு? வெறும் 5 இடம் சார். அது திமுகவே அதிமுக கோட்டை. எம்ஜிஆர் இது காலத்திலும் சரி, ஜெயலலிதா காலத்தில் அப்படி இருந்து போச்சே சார். இவ்வளோ பெரிய பின்னடை வரும்னு சொல்லி தென் தமிழ்நாட்டுக்கு எடப்பாடியால் வர முடியாதுன்னு சொல்லப்பட்ட காலத்தில் கூட இன்னைக்கு கணிசமான இடங்களை பெற முடிஞ்சதுதான் அவருடைய பெரிய வெற்றி காரணம். இன்னைக்கு சசிகலா ஃபேக்டரி எடுபடவே இல்லையாங்க. 2000 ஓட்டு அந்த அந்த திருமங்கலம் ஏரியாவில் உதயகுமார் தோத்ததுக்கு சசிகலா காரணம் இல்லை, தாவேகா ஆலை தான் காரணம். அங்கே அந்த அம்மா எடுத்தது 2000 ஓட்டு கூட இல்லை. அந்த அம்மா நாச்சியாரா அவங்க நிறுத்தினாங்க. எல்லா இடத்துலையும் நீங்க சசிகலா கூட்டணி கம்ப்ளீட் வாஷ் அவுட். அது இருக்கட்டும். நீங்க சொன்னீங்கல்ல இன்னைக்கும் அந்த 10.5% அந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தா,
முக்குலத்தோ சமூகம் வந்து சசிகலாவே உயர்வா நினைக்குது, வன்னியர் சமூகம் ராமதாஸ் நினைக்குது. இவங்க 2 பேருமே சேர்ந்து கூட்டணி போட்டாங்க சார். 2 பேர் சேர்ந்து கூட்டணி போட்டு தேர்தல் சந்திக்கிறாங்க. அப்ப ஒரு எதிர்ப்பு வரலையே. ஆமா சார், அந்த தென் தமிழக முக்குளத்த வாக்கு போன வாட்டி 2021 திமுக போட்டாங்க, இந்த வாட்டி தாவைக்கா போட்டிருக்கு. அப்ப அதிமுக போடலையே இல்ல. 2000 பாராளுமன்ற தேர்தல 7 இடத்துல டெபாசிட், அந்த 5 இடத்துல தென் தமிழகம் சார். நீங்க எடப்பாடிக்கு ஓட்டு வரலன்னா அந்த ஓட்டு வந்து சசிகலாவுக்கு போயிருக்கணும்ல. இந்த நிஜமாவே மக்களுக்கு முக்குளத்தோர் மக்கள் வந்து எடப்பாடி மேல கோபம் இருந்ததுன்னா சசிகலாவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஜனங்க அதெல்லாம் பார்க்கல. ஒரு மாற்றம் வரணுங்கிறதுக்காக விஜய்க்கு போட்டாங்க. அதனால விஜய் கட்சி ஜெயிச்சுது. அதனால சில இடங்களில் திமுகவும் ஜெயிச்சிருக்குது. இந்த சினேரியால ஒரு ஓட்டை பிரிச்சதுனால அதிமுக இதனால பெரிய நஷ்டம் இல்லை. இவங்க இது வரைக்கும் 5 வருடங்களா பேசி சினாரியா இருக்கு பாருங்க. இந்த நேரட்டிவ் ஒன்று செட் பண்ணிட்டே இருந்தாங்கல்ல, இது முக்குளத்தோர். இல்ல சார், நீங்க ரொம்ப முட்டு கொடுக்குறீங்க சார். இல்ல சார், எடப்பாடிக்கு சரி சார். இப்ப சொல்லு சார், கொங்கு மண்டலம் எப்படி சார்? 1996 தான் சார் கைவிட்டது. ஆனா 2021 வரைக்கும் ஏடிஎம்கே கோட்டை. இன்னைக்கு என்ன சார் ஆச்சு? கொங்கு மண்டலம் இன்னைக்கு என்ன சார் ஆச்சு? கொங்கு மண்டலத்துல அதிமுக தோற்று போனதுக்கு காரணம் தாவேகா அலை. தாவேகா வந்து எல்லா இடங்களும் வந்தது. முதல்ல அதுதான் முதல் காரணம். 2வது காரணம், கூட்டணி கட்சியான பாஜக ஒரு இடங்களில் கூட ஓட்டு போட்டல. பாஜகவினரே விசிலடித்தார்கள். ஆமா, நீ அண்ணாமலையை நீங்க செஞ்ச துரோகம் தானே, அதே எடப்பாடி தானே. பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் போது அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடாதுன்னு டிமாண்ட் வச்சாருல்ல. யானை தன் தலையை மண்ணு போடுற அந்த கதை தானே ஆச்சு. ரைட்டு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அப்பவே சொல்லிடணும் பாஜக நாங்க அண்ணாமலை எங்க வெளியிடலாம். அப்ப அதிருப்தி வெளில காமிச்சிருக்கணும். எங்களுக்கு ஏற்பு இல்லை, அண்ணாமலை தான் வந்து திரும்ப தலைவரா வரணும், இல்லைன்னா நாங்க விஜய் பக்கம் போயிடுவோம் வெளிப்படையா சொல்லிருக்கணும். அந்த வெளிப்படை தன்மையே இல்லையே. கடைசி வரைக்கும் கூட்டணி இருந்து கொண்டே நாங்க எடப்பாடி என்டிஏ கூட்டணி ஓட்டு போட சொல்லிட்டு கடைசி நேரத்தில் தானே விசில் அடிச்சிருக்காங்க. ஆமா சார், இது 2வது காரணம். 3வது காரணம்னு சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு இந்த 27 பேர்ல எத்தனை பேர் கொங்கு மண்டலம் சார்ந்தவர்கள்? நிறைய பேர். அவர் பாலக்கோடு அன்பழகன்ல இருந்து ஆரம்பிச்சு, வீரமணியில இருந்து ஆரம்பிச்சு, வேலுமணியில இருந்து ஆரம்பிச்சு எல்லா மணிகளும் இங்க தான் இருக்காங்க. அந்த மணிகளை செலவு பண்ணாங்க சார். செலவு பண்ணல, மணிகளை செலவு பண்ணாங்க சார். அவங்க மட்டும் அவங்க தொகுதிக்கு மட்டும் செலவு பண்ணி அவங்க மட்டும் ஜெயிச்சு வந்துட்டாங்களோடைய. ஒரு கட்சியாக ஒரு அதிமுக கட்சி வெற்றி பெறணும், நம்ம ஆட்சிக்கு வரணும்னு யாருமே நினைக்கல. எப்படி சார் எடப்பாடி நினைச்சாரா? எடப்பாடி தொண்டர்கள்ட்ட அந்த கான்பிடன்ட் உருவாக்கினாரா? பெரிய கட்சி வரும் அப்படின்னு சொன்னாரு. சரி, அங்க பார் கொடி பறக்குது, பிள்ளையார் சுழி போட்டு இப்படி எல்லாம். அதாவது அந்த தொண்டர்களிடம் ஒரு கான்பிடன்ட் உறுதியை உருவாக்காம நம்ம தான் ஆட்சி. இப்ப அதெல்லாம் வர்றப்ப எப்படி சார் போச்சு? மக்கள் அதுதானே பாக்குறாங்க. இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு முழுக்க 1 கோடிக்கு மேல வாக்குகள் கிடைச்சதுக்கு ஒரே காரணம் எடப்பாடி அவர்கள் தான். வேலுமணியை தென் தமிழ்ல யாருக்கும் தெரியாது. சிவி என்பதை டெல்டாலே யாருக்கும் தெரியாது. கேளுங்க, விஜயபாஸ்கர கொங்கமண்டல யாருக்கும் தெரியாது. ஆனா ரெட்டால தெரியும் சார். எல்லாருக்கும் ரெட்டால தெரியும். எடப்பாடியால தெரியாது சார். அந்த எடப்பாடியால அவர் தலைவர் இல்ல சார். இந்த ரெட்டலையை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போனது எடப்பாடி தான். தமிழ்நாடு முழுக்க அந்த ரெட்டலையை பாதுகாப்பா என்ன சார் இதுலயும் அவருக்கு தான் சார் முட்டு கொடுக்குறீங்க. தமிழ்நாடு ஃபுல்லாவோ ரெட்டலை எடப்பாடி கொண்டு போனாரா? எம்ஜிஆர் ஜெயலலிதா கொண்டு போனது சார். எப்பயுமே அது தெரியாதா சார்? எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலையை முடக்குனது ஓபிஎஸ். அவர் ரெட்டலைக்கு எதிராக தான் செயல்பட்டார் ஓபிஎஸ். சசிகலா இன்னைக்கு இத்தனை 20 தொகுதியில யாரை எதிர்த்து நின்னாங்க? சசிகலா எல்லாத்தையும் ரெட்டலை போட்டி போட தொகுதியை பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்க குளத்தூர்ல பிரச்சாரம் பண்ணாங்களா? இல்ல திருச்சி கிழக்குல பிரச்சாரம் பண்ணாங்களா? இல்ல பெரம்பூர்ல பிரச்சாரம்? அவங்க பிரச்சாரம் பண்ணி எடப்பாடியில போய் எடப்பாடி இருத்தின அதிமுக வேட்பாளர் எடப்பாடியில போய் எடப்பாடிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்க. எங்கெல்லாம் ரெட்டலை நிற்குதோ அங்க பிரச்சாரம் பண்ணாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரெட்டலையை முடக்கலையா? இவங்கெல்லாம் ரெட்டலைக்கு எதிராக பார்க்கலையா? இவருடைய இடைப்பாடு மீறி இவருடைய நெருக்கடியெல்லாம் மீறி தான் அவர் ரெட்டலையை கொண்டு சேர்த்திருக்கோம். சார் நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா எடப்பாடி சரியாக செயல்பட்டார், அனைவரும் அணைத்து சென்றார் அப்படின்றீங்களா? தன்னுடைய வெற்றிக்காக இது கட்சியின் இதுக்காக ஏதாவது சொல்லிட்டாரு. ஓபிஎஸ் போ. ஓபிஎஸ் என்ன சார் சொன்னாரு? அண்ணன் என்ன சேர்த்துக்குவாருன்னு இருங்க சார். அதே இன்னொருத்தர் எடப்பாடி காலில் விழு என்னை சேர்த்துக்கோன்னு அவரையும் வெளி தடுத்தீங்க. செங்கோட்டையை என்ன சார் செஞ்சார்? அவளையும் வெளி தடுத்தீங்க. சசிகலாவையும் வெளியே அவங்க வந்து 2027 வரைக்கும் சட்டமன்றத்தில் போட்டியிட முடியும் தேர்தல். அப்படிப்பட்டவங்களா சேர்த்துக்கணும் சார். அதே இங்க பாருங்க எவ்வளவு பேர் கூட்டணி அமைச்சார். யாரு? ஸ்டாலின். அது இல்ல, அதே மாதிரி வர்றவன் யாரு? டாக்டர் கிருஷ்ணசாமி. அதுவா 3 லட்சம் ஓட்டு அப்படின்னாரு. அது அவர் சொன்னதெல்லாம் இப்போ
நடந்தது இல்ல, அவர் சொன்ன செயல்கள், அவர் எதிர்பார்த்த, அவர் போட்ட கணக்கு கரெக்டா இருந்துச்சா இல்லையா? இன்னைக்கு ஓபிஎஸ் சேர்த்ததுனால என்ன ஆயிருக்கும்? ஒரு பெரிய அளவுக்கு அவரால் வாக்கள் கொண்டு வந்திருக்க முடியாது. சசிகலா கூட்டு இருந்தாலும் கட்சியோட இமேஜே வேற மாறி போயிருந்திருக்கும். ஏற்கனவே கட்சி வந்து ஒரு பழைய தலைவர்கள் உள்ள கட்சியா இருக்குது. அதனால தான் இன்னைக்கு இவங்கெல்லாம் விசில் அடிக்கும் போது தாவேக்கு முன்னாடி எடுபடவே இல்லை. இன்னும் நீங்க பழைய ஆட்களை உள்ள ஒண்ணா சேர்த்து அவங்களையும் எல்லாரும் அரவணைத்து போகணும்னா அப்ப அந்த கட்சியோடைய ஒரு அடையாளமே கெட்டு போயிடும். அந்த அடையாளத்தை கெட்டுட்டாரு சார். கழுத தேர்ந்து கட்டம் இல்ல அதான் இன்னைக்கு அதற்கான முயற்சி. இன்னைக்கு திமுகவை விட பவுன்ஸ் ஆகி அதிமுக தான் முதல்ல வரும் நான் பாக்குறேன். திமுக நடக்க முடியாத, அங்க செய்ய முடியாத மாற்றங்களை கூட அதிமுக இங்க செய்து புதிய தலைமுறை, இளைய தலைமுறை உள்ள கொண்டு வர. அப்படி வந்தால்தான் தாவேகாவுடன் சரிக்கு சமம் போட்டிட்டு நிக்க முடியும். இல்லைன்னா செய்ய முடியாது. அதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. இல்லைன்னா நீங்க எல்லாத்தையும் ஓபிஎஸ்டி, சசிகலாட்டையும், வேலுமணியும் கையில இந்த கட்சியை கொடுத்தால் அது இன்னொரு கட்சியாக திரும்ப தாவேகாவுக்கு லாவணி பாடுகிற ஒரு கட்சியாகத்தான் போய் நிற்கும். அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. ஒரு மூன்றாவது கட்சி அப்படிங்கும் போது பெரிய விஷயம் சார். அது மூன்றாவது கட்சி சார். எப்ப வந்து சார் பரவாயில்ல எத்தனை தொகுதி? 101 தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு சார். சட்டமன்ற 16 இடங்களில் மட்டும்தான் டெபாசிட் போயிருக்குது. 101 மூன்றாவது இடம் சார். இதுக்கு மூன்றாவது 40 இடங்களில் மூன்றாவது இடம். இதே தாவேகாவே ஆட்சியில் இருக்க தாவேகாவே 40 இடங்களில் மூன்றாவது இடம். இதே எதிர்கட்சியா இருக்க திமுகவும் 40 இடங்களில் 3ஆம் இடம். கிட்டத்தட்ட 3ஆம் இடங்கிறது 3 பேருமே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 40 தொகுதி நீங்க எலெக்ஷன் ரிசல்ட் எடுத்து பாருங்க. அதனால ஒரு பெரிய மோசமான தோல்வி எல்லாம் சொல்ல முடியாது. அதிமுகவுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. அந்த அதிர்ஷ்டம் விஜய்க்கு பக்கம் இருந்திருக்கிறது. அப்ப சரியா கட்டமைக்கவில்லை இந்த ஆட்சி. அதாவது 2021 ஸ்டாலின் ஆட்சிக்கு எதிராக எவ்வளவோ அலங்கோலாம் நடந்த ஒரு எதிர்கட்சியாக ஆமா ஏதாவது போராட்டம் நடத்தினாரா? எடப்பாடி ஏதாவது செஞ்சாரா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்டி இன்கம்பன்சிக்கு எதிராக எடப்பாடி செய்ய முடியும். என்ன காரணம்னா எடப்பாடி ஏகப்பட்ட எதிரிகள். விஜய்க்கு ஒரே ஒரு எதிரி தான். திமுக மட்டும் தான் எதிரின்னு கட்டமைத்தார். அதனால வெற்றி பெற்றார். இன்னைக்கு கட்சிக்காரனே வந்து எதிரிங்க. இப்ப நீங்க தெரியுதா வேலுமணியை? ஆமா, நீங்க அதே மாதிரி நடத்திட்டீங்க. எப்படி எப்படி இவர் என்ன நடப்பு? அப்ப யாரா சொல்லுங்க. இப்ப சார் பிரச்சனை இங்க பாருங்க. ஓபிஎஸ் வெளில போறாரு, எல்லாம் வெளில போறாங்க அப்படின்னா இவரை தான் பிரச்சனை சொல்லுவீங்களா? அப்ப போனவங்களுக்குள்ள கணக்குகள் நிறைய இருக்கு. அவர்கள் கணக்கு இது வரைக்கும் அவங்க அண்டிக்கிட்டு இருந்ததுக்கு அவங்களுக்குள்ள கணக்குகள் டேலி ஆகல. அப்படிங்கறனாலதான் அவங்க ஒட்டிட்டு இருந்தாங்க சார். இந்த சரி சார், ரைட் சார். இந்த வேலுமணி என்ன சார், சிவி சண்முகம் என்ன சார், 2027 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே இப்படி ஒரு நிலைமையை வந்து அனைவரும் ஒன்றிணைக்குன்னு கேட்டாங்க. அதாவது கேட்டாரா? எடப்பாடி கேட்டாரா? ஆணவம், அகங்காரம், திமுரு எல்லாமே அவருடைய கட்சி அழிச்சது. அவர் அழியல, அவர் பதவி ஆசிக்கர். எவ்வளவு பெரிய கட்சி சார். திமுக விட தமிழகத்தை அதிகமாக ஆண்ட கட்சி சார் திராவிட கட்சி. 31 ஆண்டுகள். அதெல்லாம் பாஸ்ட் ரெக்கார்ட், அதெல்லாம் முடிந்து போன கதை. இன்றைக்கு நிலைமை இன்னைக்கு நியூ நார்மல் லைஃப் வந்துருச்சு. இன்னைக்கு தாவேகாவுடன் சரிக்கு சமமா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற தாவேகா அவருடைய எதிர்த்து நிக்கணும்னா நீங்க வந்து திமுகவை விட அதை விட ஒரு நல்ல கட்சியாக நீங்க காமிக்கணும். அது புதியவர்களுக்கான வாய்ப்புள்ள கட்சியை காமிக்கணும். அதை நோக்கி எடப்பாடி போறார். ஆனா நீங்க சொல்றீங்க சார், நீங்க தான் சார் புதுசா சொல்றீங்க. அதாவது இனி அதிமுக கதை கதம். அதாவது இனி தாவேகா வெசஸ் டிஎம்கே தான் சொல்றேன். ஆனா நீங்க வந்து இல்லை, தாவேகா வெசஸ் அதிமுகன்றீங்க சார். இவ்வளவு இது இவ்வளவு குழப்படிகள், இவ்வளவு ஆணவத்தால் யாரையும் சேர்க்காம இது பண்ணாம கழுதை தேர்ந்து கட்டரும்பான கதையை அதிமுக இது நீங்க திரும்பவும் எழும்புன்றீங்களா சார்? தாவேகா திமுக ரெண்டுமே அவர்களை பற்றி அதிகமாக உயர்வாக நினைத்துக் கொள்கிறார்கள். அவருடைய பலவீனத்தை மறைத்து கொண்டு நிற்கிறார்கள். அதிமுக வெளிப்படையாக அவர்கள்ட்ட நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் வெளிப்படையாக விவாதித்தது நீங்க பார்த்திருப்பீங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல எத்தனை வருஷம் அதிமுக பத்தின பிரச்சனைகள்லாம் ஊடகங்கள் விவாதிச்சுன்னு தெரியும். எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக விவாதித்து மக்கள் மனதை திறந்த மனதோடு நிக்குது அதிமுக. அதனால அதிமுகவுக்கு தான் வளர்ச்சி, மக்களோட நெருக்கமா இருக்கிறது அதிமுக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த கட்சிக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறதா நிச்சயமா நான் நம்புறேன். சரி சார், நீங்க சொல்றீங்க இப்படின்ட்டு பல பேர் பலவிதமான சொல்றாங்க. இனி அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை, எடப்பாடிக்கு கட்சி விட்டு நீக்கினாதான் அதுக்கு மறுமலர்ச்சி ஏற்படும் சொல்றாங்க. ஆனா நீங்க ஒரு புது பாதையில சொல்லிருக்க, என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாம். மிக்க நன்றி சார்.